என் அன்பு பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது. எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்து விடாது. எல்லா கதவிலும் இழு, தள்ளு என எழுதி இருக்காது குழந்தையே. தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும். தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே. உன்னை இழக்கவே தயாராகிவிட்ட பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றா? இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான். எனக்கு நீ முக்கியம். உன் சுயமரியாதை முக்கியம். அதை நீ மறவாதே. முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவா. உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன். கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன. எதற்கு இந்த கவலை? உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன். நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனிவரும் நன்னாட்களை கையாளவே. பொறுத்திரு, காலம் நம் கையில். எனது ஆசிர்வாதம் உனக்கென்றும் உண்டு தங்கமே. எனது பார்வையில் தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள். கலங்காதிரு. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. கலங்கி நிற்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ இழந்தது அனைத்தையும் 2 மடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன். அதனால் நடந்ததை எண்ணி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு. முடிந்தவரை அன்னதானம் செய். அதன் பலன் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும். உனக்கான தவம் முடிவடைய உள்ளது. நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன். கலங்காதே. உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன். உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு குழந்தையே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகின்றாய். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. என் மாயையின் பிடியில் சிக்கி கர்மாவினால் இன்னல் படும் உனக்கு என் திருவடி தவிர வேறிடம் ஏது குழந்தையே? உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. அனைத்தையும் நான் சரி செய்வேன். உன் வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா? நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே. ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய். உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது. ஜெயிக்கப் போகின்றா. அதை ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன். உன்னுள்ளே நான் உள்ள போது நீ ஏன் வெளியே உள்ளவரிடம் சென்று வழிகாட்டுதலை கேட்கின்றா? உனக்கான வழி செய்பவன் நான். கலங்கி நிற்காதே. கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன என்று நினைத்து வருத்தமடையாதே. அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனே. அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அழிக்கின்றது என்ற ஞானம் உனக்கு தோன்றினார் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டாய் நீ. யார் என் பாதங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது. உங்களது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு உங்களது கவலைகள் நான் விரட்டியடிப்பேன். என்னை நினைத்து நினைத்து தியானிக்க தியானிக்க என் அருளால் உங்கள் மனம் அமைதியடைகின்றது. கலங்காதே. நம் வார்த்தைகளால் ஒருவர் நிம்மதி அடைகின்றார் என்றார். அதுவும் தர்மம்தான் தங்கமே. உன் பண பிரச்சனை முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நான் உன் பணத்தை ஏற்பாடு செய்து தருவேன். இது தற்காலிகமே தவிர நிரந்தரமல்ல தங்கமே. நிரந்தரமான வருமானம் கூடிய விரைவில் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும். கலங்காதே. போகட்டும் என தள்ளி வைக்காதே. காலம் என்றும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. பேச வேண்டியதை, சொல்ல வேண்டியதையும், கேட்க வேண்டியதையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே செய்து விடுங்கள். பிறகு வாய்ப்பு என்பது கிடைக்காது குழந்தையே. வாழ்வின் காலநிலை, சூழ்நிலை எல்லாம் என்னால் வகுக்கப்பட்டது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல் நல்லது நினைப்பவர்கள், நல்லது செய்பவர்கள் அதை திரும்ப பெறப்போவதும் தெளிவாக வகுக்கப்பட்ட நீதி.
எனவே கவலையை விடு. காலம் கைகூடும். நடப்பதை நான் பார்த்துக் கொள்வேன். கலங்காதே. இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில்